தலைவர் 171 படத்துடைய டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படங்கள்ல தொடர்ந்து நடக்கிற மாதிரி, அவர் வந்து டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மென்ட்டோட அவருடைய அடுத்த படத்தோட டைட்டில அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எஸ், அவர் விக்ரம் படத்திலயா இருக்கட்டும், லியோ படத்திலயா இருக்கட்டும், இப்போ தலைவர் 171லயா இருக்கட்டும், அத தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆடியன்ஸுமே அத ரொம்பவே ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அத உட்கார்ந்து டீகோட் பண்ற வேலையும் எப்பவுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த படத்துடைய டீசர் சொன்ன மாரியே ஏப்ரல் 22ஆம் தேதி 6 மணிக்கு வெளியாயிருச்சு. சோ இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னா, கூலி அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த துணியை வச்சு அந்த பிளட் அப்படி துடைப்பாரு. அப்பதான் அந்த டைட்டில் ரிவீல் ஆகுது கூலி அப்படின்னு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆம் பேண்ட அவர் தீ படத்துலயும் கட்டியிருப்பாரு. அதுல 786 அப்படிங்கிற ஒரு நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் மெயினான விஷயம்னா தீ படமுமே கிட்டத்தட்ட அந்த ஸ்மக்லிங் பேஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ற ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி இந்த கூலி படமுமே வந்து கிட்டத்தட்ட அந்த கோல்டு ஸ்மக்லிங் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுங்கிறது நமக்கு கிளியர் கட்டா அந்த டைட்டில் டீசர் பார்க்கும் போதே தெரியுது. மற்றது எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரியும், அந்த கோல்டு பேஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே மட்டும் கலர்ல இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தொடர்ந்து அந்த ட்ரக் சொசைட்டி பேஸ் பண்ண படங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. பலரும் அது கேள்வியும் கேட்டாங்க, என்ன தொடர்ந்து அவர் ஒரே மாதிரி படங்களே பண்ணிட்டு இருக்காரு, இந்த ட்ரக் சொசைட்டி, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இது மாதிரியே வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டபோது, இப்போ அவர் கோல்டு ஸ்மக்லிங் பேஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து கொண்டு வந்திருக்காருங்கிறது நம்ம கிளியர் கட்டாவே தெரியுது. ஸோ இதுல ரஜினிகாந்த் அவர்களை எப்படி பிரசன்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவலான விஷயமா இருக்கு. பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படங்கள்ல ஸ்டண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். சோ அதுல எப்படி தலைவரை கொண்டு வர போறாருங்கிறது ரொம்ப ஆவலா இருந்தாங்க. இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது டைட்டில் டீசர்லயே ஒரு ஃபைட்டோடயே கொடுத்திருக்காரு. நார்மலா ஒரு உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு சின்ன டயலாக் இருக்கிற மாதிரி வர லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட்ல இதுல வந்து அதிகமா அந்த டயலாக்ஸ் இருந்தது. அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய விண்டேஜ் டயலாகே அங்க போட்டிருந்தாங்க. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய பேரோட ஸ்டேட்டஸ்ல பார்த்திருப்போம். இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. விண்டேஜ் ரஜினின்னு போட்டு நிறைய பேர் ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த டைட்டில் டீசர்லயே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ரஜினி அவர்களுடைய நிறைய விண்டேஜான விஷயத்த இந்த டீசர்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்மளால நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு விதத்துல பார்க்கும்போது தீ படத்தோட அந்த பேட்ச் நம்மளால ரிலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, கரெக்டா அவர் அந்த ஸ்பீக்கர்ல பாட்டு போடும்போது ஒரு பாட்டு வரும், DISCO அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீமிக்ஸ்ல நம்ம அனிருத் அவர்கள் பாடியிருப்பாரு. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தங்கமகன் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி பாடின பாட்டு தான். அது மட்டும் இல்ல, நம்ம தலைவர் அவர்கள் வந்து அந்த கடைசியில அந்த முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் செம்பகமே செம்பகமேயோட மியூசிக் வந்து விசில்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி கூலான ஒரு டீசரா தான் இந்த ஒரு டீசர் இருந்தது. மெயினா எல்லாருமே ஃபயர் விடுற ஷாட்டா இருந்தது. அந்த ஷட்டர்ல இருந்து அப்படி ரஜினி அவர்கள் வெளியே வர ஷாட் தான். பல ரசிகர்களும் அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் இந்த படம் கோல்ட் ஸ்மக்லிங் பேஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியுது. ஸோ கிளியர் கட்டா இது எல்சியூவா இருக்குமா இல்லாம இருக்குமா, இது எல்சியூவா இல்லையாங்கிற டிபேட் எல்லாம் இல்லாம கிளியரா நமக்கு ஒரு லைன் கொடுத்தாங்க, இது எல்சியூவா இருக்க போறது இல்ல, இது ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் அவர்களுடைய படமா இருக்க போகுதுங்கிறத நம்ம இப்பவே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டீகோடிங்குள்ளெல்லாம் பலரும் போகாம இப்பவே இதுக்கான டெசிஷனை அவரே கொடுத்துட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். சேம் எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் அவரோட டச் மாதிரி அவரோட டைட்டில் டீசர்ல ஒரு சின்ன டயலாக் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான டயலாக இதுலயும் வச்சிருந்தாரு. விக்ரம் படத்துல எப்படி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது டயலாக் இருந்ததோ, எப்படி லியோ படத்தோட டைட்டில் டீசர்ல வந்து பிளடி ஸ்வீட்ங்கிற விஷயம் இருந்தோ, அதே மாதிரி இதுல முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு டயலாகையும் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசாம இந்த வீடியோ நம்மளால முடிக்கவே முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு படம் வரும்போது ஒரு பேக் போனா இருந்துட்டு இருக்கிற அனிருத் அவர்கள் இதுலயுமே இந்த டைட்டில் டீசர்லயுமே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டிஸ்கோவோட அந்த ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷனுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. பலரும் வந்து இதென்ன புது பாட்டா அப்படின்னாங்க. இல்ல, இது வந்து ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி தான் ரெடி பண்ணிருக்காங்க. படத்துல இதை எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறதும் ஒரு சர்ப்ரைஸான விஷயமா தான் இருக்க போகுது. இந்த டைட்டில் டீசர்ல வந்து நிறைய ரஜினி அவர்களோட செலிப்ரேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. அதுவும் வந்து அந்த ஐகானிக் லாஃபா இருக்கட்டும் எல்லாமே இருந்துச்சு. ஆனா யூ ஹேவ் டு கம் டு த கன்க்ளூஷன்ல ஒரு விஷயம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரோட ப்ரீவியஸ் ஒர்க்கோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். பட் விக்ரம் படத்தோட டைட்டில் டீசருக்கும் அண்ட் வந்து லியோ படத்தோட டைட்டில் டீசருக்கும் தலைவர் 171 அதாவது கூலி படத்தோட டைட்டில் டீசருக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது லிட்டிலா இதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. பலரும் அதை கேட்கறதையும் இப்போ சோசியல் மீடியால பார்க்க முடியுது. என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுதுங்க அப்படின்னு. பட் ஆனா ஹோப் இது எல்லாமே படத்துல சரியாகும் நம்ம நம்புவோம். ஏன்னா டைட்டில் டீசர்லாம் வச்சு இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகாத போது எப்படா ஜட்ஜ் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரதா செய்யும். எனக்கும் அந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் எனிவேஸ் அனிருத் அவர்களோட பிஜிஎம்மா இருக்கட்டும், தலைவர் அவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், இந்த கூலி படத்துடைய டைட்டில் டீசரை இன்னுமே ஸ்பெஷலா மாத்திருக்கு. ஸோ இந்த கூலி படத்துடைய டைட்டில் டீசர் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் விஜய் பிரானேஷ் சைனிங் ஆஃப்.